இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.2ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். A road is flanked on either side by continuous rows of house of height 4 into root 3 meter with no space in between them. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடுமே வீடு இருக்குது. வீட்டோட ஹைட்டு 4√3. இதுதான் நமக்கு தேவையான ஹிண்ட்ஸு. A pedestrian is standing on the median of the road facing a row house. ஸோ வீட்டுக்கு அதாவது ரெண்டு சைடுமே, அதாவது கொடுத்துருக்கிறத படமாக நான் வரைஞ்சி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செகண்ட் சம்மு, ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே வீடு வரிசையாக இருக்குது. இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் நடுவில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. ஓகேங்களா? இதுதான் அவன் சொல்லியிருக்கான். மீடியன் ஆஃப் த ரோடு ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ். அடுத்தது கேட்டிருக்கான். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் டு த டாப் ஆஃப் ஹவுஸ் இஸ் 30 டிகிரி. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல இருந்து வீட்டோட டாப்பை பார்க்குறான். எவ்வளவு? 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்குது. அடுத்து வீட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 into √3ன்னு கொடுத்துட்டான். அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ரோடு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுவும் வீடு தான். ஸோ ரோட்டில் நடுவில் மீடியனில் நிற்கிட்டு பார்க்கும்போது இதை கொடுத்துருக்கான். ஸோ அவன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸோ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டான், ஹைட்டு கொடுத்துட்டான். நம்ம இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணால் இங்கேருந்து இங்கே கண்டுபிடிச்சி இதை டபுள் ஆக்கினா இதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பேர் வைப்போம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னது? டீட்டா அப்படின்றப்ப tan 30 டிகிரி. அவனே கொடுத்துட்டான் 30 டிகிரி அப்படின்ட்டு. tan 30 டிகிரி ஈக்குவல் டு என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட்ன்றது ஏபி பை பிசி. ஓகேங்களா? ஸோ ஏபின்றது 4√3 டிவைடட் பை பிசி நமக்கு தெரியாது. tan 30 அப்படின்றதுக்கு ஃபார்முலா 1/√3. ஓகேங்களா? ஸோ tan 30க்கு 1/√3, ஆப்போசிட்ன்றது இதுதான் 4/√3, அட்ஜசன்ட்ன்றது கீழே இருக்கக்கூடிய பிசி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போங்க. பிசி ஈக்குவல் டு 4√3 இன்ட்டு √3. ஸோ இதை எப்படி எழுதும்? 4 into √3 into √3 3. ஸோ அப்போ 12. பிசி ஈக்குவல் டு 12 மீட்டர். ஓகேங்களா? ஸோ 12 மீட்டர் அப்படின்றது இங்கேருந்து இங்கே. அவன் கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் த ரோடு. அவன் கேட்டிருக்கிறது வித் ஆஃப் த ரோடு தான். therefore the width of the road. ஓகேங்களா? ரோடு ஈக்குவல் டு என்னது? பிக்கும் டிக்கும் உள்ளது. ஸோ அப்போ பிடி ஈக்குவல் டு 2 into பிசி தானே. ஏன்னா கரெக்டாக மீடியன் ரெண்டுக்கும் சென்டரில் தான் இந்த பாயிண்ட். அப்போ பிசி என்ன இருக்கும் அதுதான் இங்கே இருக்கும். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அப்போ 2 into 12 24 மீட்டர். ஓகேங்களா? இந்த வித் ஆஃப் த ரோடு வந்து 24 மீட்டர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வித் ஆஃப் த ரோடு வந்து 24 மீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம்மு. நம்ம இந்த படத்தை மட்டுமே கரெக்டாக அவன் கொடுத்துருக்க பேராகிராஃபை இந்த டயராமை கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக சம்மு வந்து 80% கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.